திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர போகிறாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு. இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு, பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம். யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தது 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ 10ஆம் வீட்டுக்கு வந்தால் எத்தனாம் தேதிக்கு மேலே? 7ஆம் தேதிக்கு மேலே வரப்போகிறார். அப்போ எப்பவுமே ராசி அதிபதி 10ங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு வந்துட்டாலே தொழில் வளர்ச்சி உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு 9ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 7ஆம் தேதிக்கு மேலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் வளர்ச்சி உண்டு. வெளிநாடு வெளியூர் போகலான் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு புதனும் அதோட தொடர்பு கொள்கிறார். அப்போ புதன் யார் அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய கிரகமாக புதன் இருக்கிறதுனால, பயணங்களை குறிக்கக்கூடிய கிரகமாக உங்க ஜாதகத்துல புதன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பயணங்கள் மூலமாக சந்தோஷங்கள் நன்மையை அடையக்கூடிய மாதமாக இந்த துலா ராசிக்கு இந்த மாதம் இருக்கும். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் ஏதாவது ஒரு பிரான்ச் மாத்தலான் இருக்கீங்க, அல்லது தொழில் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்தலான் இருக்கீங்க, அல்லது இங்கிருந்து இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போய் வெளிநாடு வெளியூர்ல உங்க பிசினஸ் டெவலப் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் அதை மூவ் பண்ணுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகி அதில் நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதனான சுக்கிரனால ஏற்படக்கூடிய பலனாகும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு முதல்லயே குரு மறைஞ்சு நிற்குது. இப்போ 7ஆம் அதிபதி செவ்வாய் அங்க போய் மறைகிறார். அப்போ பொதுவாக 7ஆம் அதிபதி மறையக்கூடாது இல்லையா? அவரு 2ஆம் அதிபதி ஆகிறார். பொதுவாக 2 கூடவே 8க்கு போனா விபரீத ராஜயோகம், திடீர் பணவரவு இதெல்லாமே உண்டு. அப்போ 7ஆம் அதிபதியோட குரு சேரும் பொழுது உங்க கணவர் மூலமாகவோ அல்லது உங்க மனைவி மூலமாகவோ விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் பணவரவு, திடீர் லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கும். எதிர்பாராத பணம் இதெல்லாமே உண்டு. ஆனா 8ஆம் இடம் அப்படிங்கிறது தண்டனையை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய செயல்கள்ல கொஞ்சம் இல்லீகல்ல குறைச்சிக்கிட்டு லீகலா மூவ் பண்ணுங்க. நிச்சயமா அதுல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாம இந்த கிரகங்கள் பார்த்துக்கொள்ளும். அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க பாகிஸ்தானன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தா தந்தை மூலமாக லாபங்கள் உண்டு, அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உண்டு. 9, 10 தொடர்பு ஏற்பட்டாலே தந்தைக்கு ஏதாவது உங்க மூலமாக ஏதாவது உதவி, நீங்க அப்பாவுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு அவரே 16ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப அவரே 16ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தொழிலும் லாபமும் இணைந்து புதனோட சேர்ந்து, அதே போல சுக்கிரன்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதியோட சேர்ந்து கொடுக்கும் பொழுது 3 கிரகங்கள் 10, 11 தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது இந்த மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு தொழில், ஏதாவது தொழில் தான் காட்டுது. எப்படி சுத்தி பார்த்தாலும் தொழில் லாபம் வருமானம் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த 2 இடத்தை தொடர்பு கொள்கிறார்கள். இந்த 2 இடமே உங்களோட ராசிக்கு 10, 11 குறிக்கிறதுனால தொழில் லாபம் இது 2 தான் வரப்போகுது. நல்ல தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பொழுது அதே போல லாபத்தையும் அதிகமாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நிறைவேறாத ஆசைகள், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் என்னென்ன வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாமே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு இந்த செவ்வாய் இங்கே போய் 8ல மறைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் பண வரவு சொல்ற மாதிரி திடீர் பண இழப்புகளும் 8 தான். அதனால கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க இந்த மாசம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அட்வைஸா எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிலே சரணம்.